இந்த மர்டர் நடந்த நாள்ல இருந்து இங்க பக்கத்துல இருந்த ஆதிவாசிங்க ஊர்ல இருந்து 2 பொண்ணுங்களை காணோம். நான் பார்த்தேன். தமன்ஸ் ஃபாதர் he shot the girl. வாட்? நேத்து ராத்திரி ஒரு டான்ஸரை நீங்க சுட்டு கொன்னுட்டீங்கப்பா. நானா? ஒரு பையன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணியிருந்தான். மர்டர் ரிப்போர்ட்டா இருக்கு சார். உன் தகுதிக்கு மீறின எந்த விஷயத்தையும் செய்யக்கூடாது. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒட்டிங்கடா இவனை. யார் கொல்ல நினைச்சா, ஏன் கொல்ல நினைச்சாங்க? யூ அண்டர்ஸ்டாண்ட்? பொண்ணு வீட்டுக்காரங்களா சேர்ந்து இவன் தலையை தானே உருட்டுறாங்க. இப்ப நான் வெளியே போய் என்ன சொல்றது? பொண்ணு வீட்டுக்காரங்களா சேர்ந்து என் பையனை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லணுமா? என்னால இந்த கல்யாணத்தை பண்ணிக்க முடியாது. இதுல நாங்க உங்களுக்கு எந்த ஆப்ஷனும் கொடுக்கலையே. வாட் இஸ் யுவர் டெசிஷன்? இவங்க எல்லாரும் முன்னாடியும் தலை குனிஞ்சிருந்து கண்டிப்பா ஒரு நாள் காலை வாரி விடுவேன். இதுதான் அந்த மர்டரோட வீடியோ. மேக் காப்பீஸ். ஹலோ, என்ன யோசிச்சிருக்க? என்ன யோசிக்கணும்? 1 கோடி சேர்க்கறதுக்கு டைம் ஆகும். எவனாவது வாயை திறந்தீங்க இங்கேயே உங்களை சுட்டு பொசிக்கிருவேன். இந்த பொண்ணை நான் உயிரோட தான் கூட்டிட்டு போவேன். ரிங்கும் அவனுடைய அப்பனும் என் அக்காவை கொன்னுட்டாங்க. அவங்க 2 பேரும் சாகுற வரைக்கும் நான் ஓய மாட்டேன். இப்ப என்னடா புது பிரச்சனை? 2 பேரை போட்டு தள்ளிட்டு வந்திருக்கோம். சலோனியோடைய டீம் மொத்தத்தையும் கொன்னுட்டாங்க. ஒரே ஒரு மர்டரை மறைக்க இவ்வளோ பண்ணியிருக்காங்க. இந்த மெடிசனை கொடுத்தீங்கன்னா அட்வால்ங்கிற அந்த வைரஸை சிங்கிள் ஷாட்ல போட்டு தள்ளிடலாம். இவங்க அப்பாவுடைய பார்ட்னர்ஸ் ஜெரி அப்புறம் ஐசாக். தே ஓன் திஸ் கம்பெனி. பட்ட பகல்ல எல்லாரையும் கொண்டு குவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்கள பார்ட்னர்ஸ் ஆக்கினது நம்ம தப்பு. ரிங்குவும் அவன் அப்பாவும் இந்த ஃபார்மா கம்பெனியோட பேர்ல இல்லீகல் ட்ரக்ஸ் ஆபரேஷன் நடத்திட்டு இருக்காங்க. ரிங்குவையும் அப்பாவையும் தடுக்கிறதுக்கு சம்மர் மாதிரியான ஆள் நமக்கு தேவைப்படுவாங்க. நீங்க 2 பேரும் சேர்ந்து ஃபேமிலி பிசினஸ் டேக் ஓவர் பண்ணணும்னு நினைக்கிறேன். நம்மளை இந்த பிசினஸ்ல இருந்து துரத்துறதுக்கு தான் இவ்வளவு வேலையும் பண்ணிருக்காங்க. சொல்றது சரிதான்டா. It seems they want war. Then let's give it to them. இங்கேயே வந்துட்டீங்களா? It's time. எப்படி அவங்க உள்ள வந்தாங்க? யாராவது அவங்களுக்கு உதவி பண்ணிருக்கணும்ல? அப்பாவோட கடத்தல்ல எனக்கும் சம்பந்தம் இருக்கான்னு யாருக்காவது தெரிஞ்சதுன்னா இங்க அவ்வளவுதான். It's too late now. என்ன பண்ற? கேஜிமோ! கோயல்! காணாம போச்சுல்ல, அந்த ட்ரக் தான் இதெல்லாம். உங்களுக்கு நஷ்டத்தை கொடுக்கறது என்னுடைய குறிக்கோள் இல்ல. In return, பிசினஸ் தவிர வேற என்ன வேணும்னு கேளுங்க. சமர்த், Our plan is successful. Jerry and Isaac are here. பயமே இல்லாம பணத்தை கேட்டீங்கல்ல. ஒருவேளை இந்த வீடியோ வெளில வந்துச்சுன்னா ஒவ்வொருத்தரையும் தேடி நானே வருவேன். மிஸ்டர் குஷால், இந்த உலகத்துல எதை வேணாலும் நாம வாங்கிடலாம். போன்ஸ், பாடி, பாண்டிங். அவனை விட்டுருங்க. எங்களை விட்டுருங்க. நான் சத்தியமா சொல்றேன், அந்த வீடியோ எங்க கிட்ட இல்ல. ஹலோ சார், I'll send you the clip. ரிங்கு அதை டெலீட் பண்ண சொல்லிட்டாங்க. நான் உண்மையை தான் சொல்றேன், நம்புங்க. நீங்க அமைதியா இருக்கிறதுக்கு உங்க பாஸ் 10 கோடி கேட்டாரு. இப்போ உன் அக்கௌண்ட்ல 3 கோடி ரூபாய் இருக்கு. இனி அந்த வீடியோ வெளில வரவே கூடாது. விட சொல்லுங்கப்பா. வேண்டாம் வேண்டாம், என் பையனை விட்டுருங்க. என் பையனை ஒன்றும் செய்யாதீங்க. அவரை விட்டுருங்க, அவரை விட்டுருங்க, அவரை விட்டுருங்க. தயவு செய்து என் பையனை விட்டுருங்க. Mr. Gushal, you have a 30 seconds before you decide that the secret you keep in is what's your son's life. அவன் குழந்தைங்க. Wait. குழந்தை தானே, முகத்துல துணியை போட்டு மூடு. சரி வேண்டாம், அடே துணிய வேண்டான்னு சொன்னேன்.
நான் தான் எனக்கு கேட்டதெல்லாம் கொடுத்துட்டேங்க. தயவு செஞ்சு எங்களை இது மாதிரி விட்டுருங்க. ਲਾਉਂਦੇ ਕੁੜੇ ਇੱਥੇ ਤੱਕ ਆ ਗਿਆ ਜਿਹਦੇ ਤੇ ਯਕੀਨ ਸਾਲਾ ਉਹੀ ਲੁੱਟ ਖਾ ਗਿਆ ਕਰਦੇ ਸੀ ਰਹਿੰਦੇ ਜਿਹੜੇ ਟੌਗ ਨੇ ਬਿਹਾਈਂਡ ਫੜ ਉਹਨਾਂ ਨੂੰ ਗੜੀਸ ਕੇ ਮੈਂ ਗੀਤਾਂ ਵਿੱਚ ਆ ਗਿਆ ਮਨ ਦਾ ਹਾਰ ਬਸ ਰੋਲਾ ਥੋੜਾ ਚੱਲਦਾ ਕੱਟ ਪਾਵੇਂ ਸ਼ਰਟ ਚ ਕਾਲਾ ਹਿੱਟ ਤੂੰ ਲੱਗਦਾ ਮਨ ਦਾ ਹਾਰ ਬਸ ਰੋਲਾ ਥੋੜਾ ਚੱਲਦਾ ਕਹਿੰਦੇ ਸੀ ਜਵਾਕ ਜੀ ਨੂੰ ਪਤਾ ਨਹੀਂ ਉਹ ਕੱਲ ਦਾ ਸਿੱਖ ਸਿੱਖ ਇੱਥੇ ਤੱਕ ਆ ਗਿਆ ਨਹੀਂ ਮੈਂ ਕਿਤੇ ਸਾਇਲੈਂਟ ਨੇ ਮੂੰਹ ਜਿਹੜੇ ஆனா நம்ம வரதுக்கு முன்னாடி அந்த சமர்த்த நாய் போட்டான் போல இருக்கு. ரூம்குள்ள செக் பண்ணு. வாங்கடா. ஷிரா. முஸ்கான் இப்படி கால். ஹலோ. என்ன சொல்லு? ஹலோ. ரிங்கு நீ எங்க இருக்க? நான் எவ்வளவு நேரமா உனக்கு கால் பண்ணிட்டு இருக்க தெரியுமா? நான் ஒருவேளை போன் எடுக்கலனா பிஸியா இருப்பேன் தெரியாதா? ஏன் திரும்ப திரும்ப பண்ணிட்டு இருக்க? ஏன் சும்மா சும்மா என் மேல கோவப்பட்டுட்டு இருக்க? சரி என்னன்னு சொல்லு. போ, இனிமே நான் உன்கிட்ட பேசவே மாட்டேன். பாம்பு வச்சிருக்க, ஓடுங்கடா டேய். ஓடு ஓடு ஓடு. சீக்கிரம் வாங்க. அண்ணா ஓடுங்கடா. ஏன் இப்படி சாவடிக்கிறீங்க? அப்பா முதல்ல ட்ரெஸ் போட்டுக்கோங்க, லான்ல போய் எக்ஸசைஸ் பண்ணலாம். உங்க எக்ஸசைஸ்லாம் தூக்கி குப்பையில போடுங்க. முதல்ல எனக்கு ஸ்காட்ச் வேணும். ஸ்காட்ச் குடிச்சதுக்கு அப்புறம் தான் எல்லாம். அது வரைக்கும் நான் ஒரு ஒட்டு துணி கூட போட்டுக்க மாட்டேன். உங்களோட இந்த உருட்டல் மிரட்டலுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன்ப்பா. சொல்றதை கேட்டு ட்ரெஸ் போட்டு வாங்க. உன்னதான் இத்தனை நாளா தேடிட்டு இருந்தேன். இவரை சமாளிக்க உன்னாலதான் முடியும். இது ரொம்ப நல்லா இருக்கு. அப்படியாங்க?
இந்த நர்ஸை பார்த்து நான் பயப்படுறேன்னா இவன் என்ன சமாளிப்பாளா? என்ன சமாளிப்பா? மம்மி ஏன் இவரை தேவையில்லாம உசு பேத்திட்டு இருக்கீங்க? இத்தனை வருஷமா பார்த்துட்டு இருக்க, ஆளும் மாறல, அவரோட நடவடிக்கையும் மாறல. நீ விட்றாச்சலோ, இங்க வா, சிப்ஸ் சாப்பிடு. ஸ்காட்சை கொண்டு வாங்கல. ப்ளீஸ் நீங்களாம் கொஞ்சம் வெளியே போங்களேன். இவரை ரெடி பண்ணி நான் கூட்டிட்டு வரேன். சரி. கீத், நீ போமா, நான் பாத்துக்கிறேன். ஆனா மேம் நீங்க சொல்றேன்ல, நீ போமா. இன்னைக்கு உனக்கு டே ஆஃப், ஓகே? நீங்களும் கொஞ்சம் வெளியில இருங்க. நீங்களாம் கொஞ்சம் வெளியே போங்க ப்ளீஸ். கையால பாட்டில் கொண்டு வாங்க, ஃபுல் பாட்டில். உங்க அண்ணி கொஞ்சம் ஓவரா பண்ற மாதிரி தெரியல. இந்த வீட்ல யாருமே நார்மலா இருக்க மாட்டாங்க. நீ போ, லீவ் என்ஜாய் பண்ணு. ஹே லக்கி, என்ன ட்ரெஸ் எல்லாம் கிழிஞ்சிருக்கு, என்னாச்சு? சிங்கம் வேட்டைக்கு போகும்போது சட்டை கிழிய தானே செய்யும். நீ சிங்கமா? சண்டைன்னு வந்துட்டா இதெல்லாம் சாதாரணம் தானே. வெட்டி பேச்சை நிறுத்திட்டு முதல்ல என் கூட வா. எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் வரல. வாயை மூடிக்கிட்டு சொல்றதை கேட்டு வண்டியில ஏறு. ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணும். வா, வண்டி எடு. என்னை கொல்ல போறாங்க. என்னாச்சு ரிங்கு? எப்படி அடிபட்டுச்சு? இனி உங்களை காப்பாற்ற முடியாது அண்ணியாரே. செத்து பொழைச்சு வந்திருக்கேன். I don't know what you're talking about. உங்களோட அந்த ஃப்ரெண்டு சமத் ஞாபகம் இருக்கா? அவங்க கூட சேர்ந்து தானே அப்பாவையே கொல்ல திட்டம் போட்டீங்க. இன்னைக்கு அவன் என்னையே அட்டாக் பண்ணியிருக்கான். உங்களுக்கு தெரியாதா? உண்மையா தூங்குறவனை கூட எழுப்பிடலாமா? ஆனா தூங்குற மாதிரி நடிக்கிறவனை எழுப்ப முடியாது. நான் ஹானஸ்டா சொல்றேன் ரிங்கோ, உன்னோட ஃப்ரஸ்ட்ரேஷன் எனக்கு புரியுது. என்ன இருந்தாலும் தமனோட இடத்த உன்னால பிடிக்க முடியாது. அவன் தான் புள்ள. இது என்னுடைய குடும்பம், ஏன் பிரச்சனை? எல்லாத்தையும் நானே பார்த்துக்கிறேன். நடந்ததெல்லாம் மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் பல பேரோட பணத்தை இங்கே தான் நான் புதைச்சி வச்சிருக்கேன். அந்த சமர்த்தையும் அவனுக்கு துணையாக இருக்கிறவங்களையும் அதே மாதிரி குழி தோண்டி புதைப்பேன். இது உங்கள் மேலே ப்ராமிஸ். பைத்தியமா உனக்கு? எனக்கு சந்தேகமா தான் இருக்கு. உண்மையிலேயே பட்டாடியா இல்ல நீயே மேக்கப் போட்டு வந்தியா? மேக்கப்னு நினைச்சுக்கோ. எந்த சாக்கிலையாச்சும் உன்னை பார்க்க ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குல்ல. கரெக்ட் பண்ண பாக்குறியா? Hey Daman, I've been looking for you. Is there a problem? I thought இங்கே நமக்குள்ள எந்த பிரச்சனையும் வராதுன்னு. யூ ஆர் டாக்கிங் அபவுட் அவர் ரிலேஷன்ஷிப் தேஜி. இதை ஓவர் நைட் சரி பண்ண முடியாது. I understand Daman and I am ready to wait. ஆனால் இங்கே இருக்கிறவங்க நம்மளோட இந்த டிஃப்ரென்சஸை அவங்களுக்கு சாதகமாக்கிக்க பார்க்குறாங்க. எப்படி? ரிங்கு இன்னும் சந்தேகப்படுறான். அப்பாவை கிட்னாப் பண்ண வச்சது நான் தானே சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் உனக்கும் அந்த சந்தேகம் இருக்குன்னு சொல்கிறான். ஆமாம்,
ஆனால் கோயில்கிட்டேருந்து அப்பாவோட உயிரையும் காப்பாற்றிருக்கேன். ஸோ தட் ஜஸ்ட் சே தட் நீ என் அப்பாவை ரொம்ப நல்லா அக்கறையாக கவனிச்சுக்கிறதுனால ஐ அப்ரிஷியேட் தட். தேங்க்ஸ். ஹீ வேல்யூஸ் யூ. என்ன மட்டும் கிடையாது தமன், அப்பாவுக்கு உண்மையிலே நிறைய நல்ல வேல்யூஸ் இருக்கு, நீ அதை நம்பணும். இந்த ட்ரக் பிஸ்னஸ்லலாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஐ எம் நாட் மேட் ஃபார் தட். பட் திஸ் எம்பையர் இட்ஸ் யுவர் பர்த் ரைட் தமன். நீ தான் இதுக்கான வாரிசு. இப்போ நான் இதுக்கு வாரிசாக இருப்பேன், அப்புறம் நம்ம பசங்க இதுக்கு வாரிசாக இருப்பாங்க. திஸ் ஹேஸ் டு எண்ட் சம்வேர். அங்க அந்த தேச்சி ரொம்ப தான் சீன் போடுறா. என்னாச்சு ரிங்கு? இங்க வா. நீ தான் என் உயிரியை காப்பாத்தின. அந்த பொறுக்கி சமர்த்தி என்னை தூக்கிறதுக்கு பிளான் பண்ணி வச்சிருந்திருக்கான். நீ மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு என் கதை ஒரே அடியா முடிஞ்சிருக்கும். சும்மா வாய்க்கு வந்தபடி பேசாத. ஒரே அடியா முடிஞ்சிருக்குமா? எங்க உன் கையை காட்டு. பொறுமையா. இதுக்கெல்லாம் அந்த சிரிக்கி தேஜி தான் காரணமா இருப்பா. அப்பாவையும் இதே மாதிரி தான் மொத்தமா மயக்க வச்சிருக்கா. எப்ப பார்த்தாலும் அவர்கிட்டே ஒட்டிக்கிட்டு இருக்கா. இப்படியே போச்சுன்னா கண்டிப்பா ஒரு நாள் நானே அவளை சுட்டுடுவேன். முஸ்கான், பொறுமையாயிரு. ஏன்னா நம்ம 2 பேரும் தமனை பத்தியும் கொஞ்சம் யோசிக்கணும். ரிங்கு, சத்தியமா சொல்றேன், இது எதுவுமே சரியா படல. அந்த ஃபேக்டரி பிரச்சனை ஆரம்பிச்சதுல இருந்து இங்க எதுவுமே சரியா போக மாட்டேங்குது. இப்போ உனக்கு வேற எப்படி இருக்கு? இத பாரு, இதெல்லாம் கண்டுக்காத. இன்னைக்கு எனக்கு அட்ரஸோட மீட்டிங் இருக்கு. வரும்போது பெரிய பிஸ்னஸோட தான் வருவேன். அதுக்கப்புறம் சமர்த்த தேஜி யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. What exactly makes you think we would want to do a deal with you? Well, things are changed here. The drugs business has been struggling for quite some time now. ரிங்குவால் அதை சரியாக மேனேஜ் பண்ண முடியலன்னு இங்கே இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். அப்போ ஒன்றால் முடியுமா? Someone who has zero experience in this business whatsoever? Don't make a mistake of underestimating me like a Rinku did. Name your price. ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. Your only identity is that you are Mr. Atwal's daughter-in-law. இந்த ஆஃபரை பற்றி ஒருவேளை ரிங்குக்கு தெரிஞ்சதுன்னா சொல்லிடுங்க. Go ahead, please. இந்த பிஸ்னஸ் ரிங்குவோடது கிடையாது, அப்பாவோடது. And he is on her side. என்ன முஸ்கான், இப்பெல்லாம் நாள் பூரா கிச்சன்லயே இருக்க? அப்பாவுக்கு தான் ஒரு மில்க் ஷேக் பண்ணிட்டு இருக்கேன். டைஜஷனுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுமேனு. நீ நல்லா இருக்கணுமா? நீ மட்டும் இல்லைன்னா இந்த வீடே அலங்கோலமா இருக்கும். என்னாச்சு? உட்கார் உட்கார். பார்த்து 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 உட்கார். இரு தண்ணி கொண்டு வரேன். இந்தம்மா தண்ணி குடி. இந்த என்னாச்சு? இங்க பாருங்க, என்ன நீங்க முழுமையா நம்பலாம். எங்க ப்ராடக்ட்டுக்கு ஹிமாச்சல்லையும் பஞ்சாப்லையும் டிமாண்ட் இருந்தது. இந்த டிமாண்டை நமக்கு முன்னாடி இன்னொருத்தம் பூர்த்தி செய்யறதுக்குள்ள நம்ம இடத்த நாமே பிடிச்சி ஆகணும். Look, Rinku. India is just too small a market for us in the larger scheme of things. It's just not worth all the trouble. அதனால தான் இங்கே பிஸ்னஸை எல்லாத்தையும் ரேப் அப் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கோம்.
அப்போ இந்த பிஸ்னஸ்லாம் என்ன ஆகும்? மனாலியே உங்களது தானே சொன்னீங்க. Now you decide. We can't deal with your family. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அஜெண்டா வேற இருக்கா. என்ன நம்புங்க, என் ஃபேமிலியை நான் பார்த்துக்கிறேன். எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் ரிங்கு அட்வால் உங்கள் கூடயே இருந்தான்றதை மறக்காதீங்க. இப்போ நீங்களும் எனக்கு துணையாக இருக்கணும். அதுக்காக தான் as a token of our gratitude we will hand over our factory and our exclusive drug formula. இந்த பிஸ்னஸ் நீங்களே பார்த்துக்குங்க. சரக்குக்கு ஃபண்ட்ஸ் தேவைப்படும். அதுக்கு எங்கே போகிறது? We are ready to give you 15% of our initial agreement and supply raw materials. இதான் எங்கள் ஃபைனல் ஆஃபர். The formula. ஃபேக்ட்ரிக்கான பேப்பர்ஸும் ரெடியாக இருக்கு. Take a look. Come back with Mr. Atwal and get them signed before we leave. And we'll transfer the funds. ஆனா அண்ணா, வெறும் ஃபேக்டரியை வச்சுக்கிட்டு நம்மளால என்ன பண்ணிட முடியும்? டென்ஷன் ஆக தேவையில்லை, பார்த்துக்கலாம். ஃபேக்ட்ரியோட கண்ட்ரோல் நம்மக்கிட்ட தான் இருக்கும். ஃபண்டிங்கை பொறுத்த வரைக்கும் வேற ஏதாவது வழியை பார்ப்போம். ஆனால் அதுக்கு முன்னாடி சம்பரத்தை பிடிச்சே ஆகணும் உயிரோட. அண்ணா, இன்னொரு பிரச்சனை. ஊருக்குள்ள இன்னொருத்த வந்திருக்கான்னு ஷேரா சொன்னான். நம்ம பிஸ்னஸ்ல நமக்கு ஆப்பு வைக்க வந்திருக்கானா? மணாலியில் நம்ம சாம்ராஜ்யம் தான் இருக்கணும். யாருன்னு போய் பாரு. இத பாரு தேஜி, ஃபெயில் ஆகிறத நீ வேணா விரும்பலாம். பட் ரிமெம்பர் தட் எவ்ரி ஃபெயிலியர் கவுண்ட்ஸ். Deepika, I need more time. I have another plan. Plan? You don't get to make those. Remember தேஜி, உனக்கு தான் எங்களோட தேவை இருக்கு, not the other way around. ரிங்கு கேக்குதாப்பா? சொல்லுங்கம்மா. நானும் முஸ்கானும் இப்பதான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து கிளம்புறோம்ப்பா. நீயும் சீக்கிரம் வீட்டுக்கு வா. என்ன? அவன் இந்த காய்கறி எல்லாம் தின்னுக்கிட்டு இருப்பான். என்னாலலாம் முடியாது. அப்படி சாப்பிடணும்னா நல்ல காரசாரமான சிக்கன் டிக்கா, தந்தூரி சிக்கன், சிக்கன் பிரியாணி, இப்படி சிக்கன் சாப், அப்புறம் கேசர் பாயாசமும் இருக்கு. எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுதான்ப்பா. உண்மையிலேயே அசத்திட்ட செல்லம். நீ தாமா என்ன நல்லா புரிஞ்சு வச்சிருக்க. சரி வை வை வை, அந்த சிறுக்கிங்க வரதுக்குள்ள சாப்பிட்டு முடிச்சிடுறேன். இல்ல பேசியோ கொண்டுடுவாள். அப்பா நீங்க பொறுமையா சாப்பிடலாம். எல்லாரும் வெளியில போயிருக்காங்க, கவலைப்படாம சாப்பிடுங்க. எல்லாம் சரி. என்னமோ ஒன்று குறையிற மாதிரியே இருக்கு. சரக்கு இல்லாம சிக்கன் சாப்பிட்றது எனக்கு பிடிக்கல. இன்னும் கொஞ்ச நாள் தான்ப்பா. நான் டாக்டர்ஸ் கிட்டயும் கேட்டுடுறேன். டாக்டர்ஸ் பைத்தியக்காரனுங்க. அது ஒரு முட்டா நர்ஸை தூக்கி என் தலை மேலே வச்சுருக்கானுங்க. சொல்ல போனால் எனக்கு இந்த ட்ரீட்மெண்ட்லாம் தேவையில்லை. சரியா சொன்னீங்கப்பா. ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு இல்லை, ரிங்குக்கு தான் தேவை. ரிங்குக்கு என்னாச்சு? அப்பா அவரு அந்த ஹிஸ்ரேலிஸை கண்மூடித்தனமாக நம்பிட்டு இருக்காரு. உங்களுக்கே நல்லா தெரியும். அந்த சமர்த்தம் அவங்கால தானே. அப்புறம் ஏன் நம்ம அவங்க கூட பிஸ்னஸ் பண்ணணும்? இந்த பிஸ்னஸ் டீல் மட்டும் சைன் ஆகட்டும், அப்புறம் இஸ்ரேலிக்காரங்களையும் நம்ம பக்கம் கொண்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் சுட்டு பொசுக்கி தள்ளிடுவோம். அப்பா வாட் அபவுட் தமன்? அதாவது தமனைய மீட்டிங் கூட்டிட்டு போகல, ரிங்கு தான் வேணும்னே அவரை சைட்லைன் பண்ணிட்டாரோன்னு எனக்கு தோணுதுப்பா. இங்க பாருமா, உங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா அதை பேசி தீர்த்துக்கலாம். சரியா? இது வீடு தான், கோர்ட்டு கிடையாது. இப்படி வாக்குவாதம் பண்ண கரெக்டு தான்ப்பா. எப்படி ஜட்ஜ் இல்லாம கோர்ட்ல பேச்சு கேட்க மாட்டாங்களோ, பெரியவங்க எல்லாமே எங்கேயும் கேட்க மாட்டாங்க. பாயசம். முஸ்கான், பாருங்க,
மம்மி என்ன வாங்கி கொடுத்துருக்காங்கன்னு. எதுக்கு இதெல்லாம்? இது லாக்கெட்டோட மினி வெர்ஷன் மாதிரி இருக்கு. உன் கழுத்துக்கு இது பத்தாது. உங்களுக்கு உடம்பு வளர்ந்த அளவுக்கு மூளை வளரவே இல்லை. என்ன ஆச்சு? விஷயத்துக்கு வா. இந்த லாக்கெட் நமக்கு பிறக்க போகிற குழந்தைக்காக மம்மி செஞ்சு வச்சிருக்காங்க. நல்லதுதான். நீங்க அப்பா ஆக போறீங்க. என்ன? நம்ம குழந்தையா? நம்ம குழந்தை தான். என்னால இதை நம்பவே முடியலையே. மனசு குளிர்ற விஷயம் சொல்லியிருக்க. மீட்டிங்ல எப்படி போச்சு? மீட்டிங்கை குப்பையில போடு. இவ்வளோ நல்ல விஷயம் சொல்லியிருக்க. நல்லா கேட்டுக்கோ. இனிமே நம்ம வாழ்க்கையே மொத்தமா மாறப்போகுதுன்னு நல்லா கொண்டாடணும். டிஎஸ்பி சார், உங்களுக்கு அந்த பொண்ணு வேணும், எனக்கு அந்த பையன். டீலா? ரெண்டு ஆண் சிங்கம் ஒரு பெண் சிங்கம். நான் அவளை நிச்சயம் கொல்லுவேன். நான் அவளை காப்பாற்றுவேன். நீடுழி வாழ்க. போதும் எந்திரி. நீ என்ன ரொம்ப சந்தோஷப்படுத்திட்டேன் தெரியுமா? இந்த ஸ்வீட்டை சாப்பிடு. இவன் முகம் ஜொலிக்கும் போதே தெரியுது கண்டிப்பா இவளுக்கு பையன் தான் பிறப்பான். நம்ம குடும்பத்துக்கு அடுத்ததா அட்வால் தான் பிறக்க போறான். தேஜி, நீ ஒண்ணு பண்ணுமா? தமனுக்கு தினமும் ஷுலாஜிக் போட்ட பாலை கொடு, சரியா? அதுக்கப்புறம் பாரு, அடுத்த வாரிசு நீ தான் பெத்து கொடுப்ப. அடுத்தடுத்து நம்ம ராஜ்யம் தான். சரி, உங்க எல்லாருக்கிட்டையும் நான் ஒண்ணு முக்கியமா பேசணுமே. அது என்னன்னா, உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. பரவாயில்ல உட்காருங்க. ஓகே. அது பிரச்சனைலாம் இல்லை. ஏன்னா நான் கூடிய சீக்கிரம் தாத்தாக போகிறேன்ல, சந்தோஷம்தான். அதனால நான் ரிட்டையர் ஆகிறதுக்கு இதுதான் சரியான டைம்னு எனக்கு தோணுது. இதுக்கப்புறம் நீங்க எல்லாரும் இதை பார்த்துக்கங்க. என்னால் இனிமேல் இந்த டென்ஷன்லாம் தாங்க முடியாது. என்னங்க டென்ஷனு? ஹே இரேன். அப்பா, நீங்க இன்னும் ஃபிட்டாக தானே இருக்கீங்க? அதெல்லாம் தெரியும்பா. ஆனால் நம்மளோட சில பிஸ்னஸ்லாம் இருக்குல்ல, அதை நான் தமனுக்கும் உனக்கும் பிரித்து கொடுத்துடலான்னு இருக்கேன். சரியா? நான் என்ன டிசைட் பண்ணியிருக்கேன்னா, இந்த ரிசார்ட் பிஸ்னஸ்லாம் இருக்குல்ல, அதை தமன் பார்த்துப்பான். மற்ற பிஸ்னஸ் எல்லாத்தையும் ரெங்கோ பார்த்துப்பான். சரியா? சொல்லுங்க. சரியா? அப்புறம் இன்னொரு விஷயம், எதுலையும் யாருக்கும் ஒரு பிரச்சனை கூட வரக்கூடாது. ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு தெரிஞ்சா அவ்வளவுதான். அதெல்லாம் ஒன்றும் இருக்காது. எனக்கெல்லாம் பிரச்சனை இல்லைப்பா. அதான் அவன் சொல்லிட்டான். தமன் ரெசார்ட்டை நல்லா பார்த்துப்பான், மற்ற பிஸ்னஸ்லாம் ரெங்கு பார்த்துப்பான். எல்லாம் இந்த மாதிரி நல்லபடியா போகணும். குடும்பங்குட்டியோட எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும். நல்லா இருங்க, நான் வரேன். என்னங்க, நீங்க நல்லா தானே இருக்கீங்க, அப்புறம் எதுக்காக எல்லாத்தையும் பிரிச்சு கொடுத்துட்டு இருக்கீங்க? நான் தாலி கட்டின பொண்டாட்டியே பணம் சம்பாதிக்கிறது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. அந்த பணத்துக்காக வீட்டுக்குள்ள யாரும் அடிச்சுக்காம இருக்கணும், அதுதான் பெரிய விஷயம். பசங்களுக்குள்ள கிளாஷ் கீஷன் ஏதாவது வந்துச்சுன்னு வைய, அது குடும்பத்துக்குள்ள அவ்வளவு நல்லா இருக்காது. புரியுதா? அப்புறம் நீ கவலையே பட தேவையில்லை. நீ ஒரு புள்ள பெற்று வச்சிருக்கிய, அவன் நீ நினைக்கிற மாதிரி முட்டாள ஒன்றும் இல்லை, அவன் பார்த்துப்பான். எல்லாம் அந்த கடவுளுக்கு தான் வெளிச்சம். யாரு கண்ணும் படாம எல்லாரும் நல்லா இருந்தா எனக்கு அது போதும். நல்லா தான் இருப்பாங்க. அப்பா, மீட்டிங்க்கு போகலாமா? கிளம்பலாம்.
நாங்கள் மீட்டிங்கு போயிட்டு வந்துடுறோம். ம். Must be them. Hi guys. What the fuck? நீங்க ரிங்குக்கு ஏதோ ஆஃபர் பண்ணீங்க நான் கேள்விப்பட்டேன். I'm going to make you an offer which you can't refuse. அதை இங்கே கொடுறேன். இவங்க தான் சைன் பண்ண வேண்டிய ஆளுங்களா? அவங்க அவ்வளவுதான். எங்கேயோ எதுவோ சரியில்லடா. சரியா நம்ம மேல நடக்க வேண்டிய அன்னைக்கு அந்த 2 பேரையும் எவனோ கொன்னுட்டான். ஆனால் கெட்டதுலேயே ஒரு நல்லது என்னன்னா அவங்க ஃபார்முலாவை உங்கள்கிட்ட கொடுத்துட்டு போயிருக்காங்க. அப்பா, இங்கே இன்னொரு பிரச்சனையும் இருக்குது. அவங்க தான் நமக்கு வேண்டிய சரக்கையும் ஃபண்டையும் கொடுத்துருக்க வேண்டியவங்க. இப்போ அவங்க 2 பேரும் இல்லாமல் நான் ஃபார்முலா வச்சு என்ன பண்ணுவேன்? உன் கவலை எனக்கு புரியுது. நம்மளோட இந்த பிஸ்னஸில் பயம்தான் முக்கியம், புரியுதா? அட்வல் குடும்பத்து மேலே பயம் குறைஞ்சிடுச்சு. அந்த சமத்தோட பணத்தை ஊர்வலமாக கொண்டு போனதுக்கு அப்புறம்தான் நம்ம வீட்டுக்கும் நிம்மதி வரும், ஊர்லேயும் நிம்மதி இருக்கும். ஒரே அடியில் எல்லாத்தையும் செட் பண்ணணும், புரியுதா? இந்த வாட்டி அடிக்கிற அடியில் ரத்தம் ஆறு ஓட போகுது. ஒருவேளை தேஜி தான் சமத் கூட சேர்ந்து இதெல்லாம் செய்யறாளா? எனக்கு தெரியல முஸ்கான். ஆனால் அது ஒருவேளை உண்மையாக இருந்துச்சுன்னா அப்பாவோட நம்பிக்கை வீண் போகாமல் நான் தான் பார்த்துக்கணும். நான் தோக்கணும்னு ஒரு சிலர் ஆசைப்படுறாங்க.
கேட்ட நேரத்தில் ஏன்டா என்ன இப்படி சாகடிக்கிறது?